இவர் பேர் தாங்க ராமையா. இவர் வாழ்ந்து வருகிற கிராமத்தோட பேரு வசந்தபுரி கிராமம். பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த கிராமத்துல இயற்கை எழில் கொஞ்சம் அழகோட அமைஞ்சிருக்கு. சின்ன வயசுல இருந்து ராமையாவுக்கு தன்னோட கிராமத்து இயற்கை மேல அப்படி ஒரு காதல், அந்த இயற்கைய ரசிக்கிறது, அந்த இயற்கையோட ஒன்றி வாழறதுன்னு தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தான். ராமையாவுக்கு தந்தை கிடையாது. ராமையா தன் தாயுடன் வாழ்ந்து வருகிறான். இருவரும் தங்களது கிராமத்தில் சிறு சிறு கூலி வேலை செய்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். அந்த கிராமத்தில் ஒரு கட்டுக்கதை உள்ளது. அந்த கிராமத்தில் இயற்கையை பாதுகாக்க இயற்கை அன்னை வாழ்ந்துட்டு வருவதாக ஒரு கதை உள்ளது. அந்த இயற்கை அன்னையை அந்த கிராமத்தின் முன்னோர்கள் பார்த்ததாக கூறியுள்ளனர். இதை நம்பிய ராமையா தனது சிறு வயது முதலே அந்த இயற்கை அன்னையை தேடி வந்தான். இன்றும் அவனுக்கு வேலை எதுவும் கிடையாது. அதனால் வழக்கம் போல் அந்த இயற்கை அன்னையை தேடி கிளம்பிவிட்டான். டேய் ராமையா, ஒழுங்கா இன்னைக்கு வீட்டிலே இருக்கிற. இன்னைக்கும் உன் கற்பனையை தூக்கிட்டு இந்த கிராமத்தை சுற்றி பார்க்க போன, அவ்வளோதான். ஒழுங்கா இன்னைக்கு வீட்டில் உட்கார வேலையை பாரு. அம்மா, நீங்களும் இந்த கிராமத்து மக்களும் நினைக்கிற மாதிரி என்னோடது ஒன்றும் கற்பனை கிடையாது. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் நினைக்கிறது உண்மைன்னு உங்கள் எல்லாருக்கும் நான் நிரூபிப்பேன். ராமையா தனது தாய் கூறுவதை தனது காதில் கூட வாங்காமல் அங்கிருந்து சென்றான். ராமையா போ, எப்படியும் நீ என் பேச்சு கேட்க போறதில்ல. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா இந்த கிராமத்தில் எந்த இயற்கை எண்ணெயும் இல்லை, அதெல்லாம் கட்டுக்கதைன்னு ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப. மணியண்ணா, எங்கே போகிறீங்க? மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிராமத்தை விட்டே போகிறீங்களா என்ன? ஆமாம் ராமையா, நம்ம கிராமத்தில் வருவாய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. வாழ்வாதாரத்துக்கு கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் இருக்க பட்டணத்தில் ஒரு தொழிற்சாலை கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வேலைக்கு ஆள் தேவைன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அங்கே போகிறேன். என்னண்ணா நீங்கள், நம்ம கிராமத்தில் என்ன இல்லை, இதை விட்டுட்டு பட்டணத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க? ஐயா, நான் பட்டணத்துக்கு போகிறது அங்கே இருக்க தொழிற்சாலையில் வேலை பார்க்க. அங்கே வருடத்தில் எல்லா நாளும் எனக்கு வேலை இருக்கும். அதனால் எனக்கு எப்பயுமே என் கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கிராமத்தில் பாரு, மழை பெஞ்சா அந்த நேரத்தில் நம்ம கிராமத்தில் வேலை வாய்ப்பு குறைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் சரியான மருத்துவ வசதி கூட நம்ம கிராமத்தில் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா நம்ம கிராமம் எதுக்கும் ஒரு பிரயோஜனப்படாத கிராமம். அதனால தான் நான் பட்டணத்துக்கு போகிறேன். இப்படி தனது கிராமத்தை பற்றி அவர் தவறாக பேசியதை கேட்ட ராமையா கோபத்துடன், மணியண்ணா, உங்களுக்கு இந்த கிராமம் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக இந்த கிராமத்தை விட்டு போகலாம். ஆனால் அதுக்காக இந்த கிராமத்தை பற்றி தப்பாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. ராமையா, இப்போ நான் சொல்கிறத கேட்க உனக்கு கசப்பாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நான் சொல்கிறதுல இருக்க உண்மையை நீ புரிஞ்சுப்ப. நான் எந்த உண்மையும் புரிஞ்சுக்க வேணாம் மணியண்ணா. தயவு செஞ்சு நம்ம கிராமத்தை பற்றி தப்பாக பேசாதீங்க. எனக்கு நம்முடைய கிராமம்தான் சொர்க்கமே. ராமையா, நம்ம கிராமத்திலேருந்து பல பேர் பட்டணத்துக்கு வேலைக்கு போக போகிறாங்க. நீ மட்டும்தான் இந்த கிராமத்தை மெச்சிக்கணும். மற்ற யாருக்கும் இந்த கிராமத்தில் வாழ விருப்பம் இல்லை. அந்த நபர் பேசியதை கேட்ட ராமையா மேலும் கோபம் அடைந்தான். அதனால் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான். என்னுடைய கிராமத்தையே குறை சொல்கிறாங்க. என் கிராமத்தில் என்ன இல்லை, இவ்வளோ அழகான ஓடை, மீன்லாம் இவ்வளோ அழகாக துள்ளுது, மலை இவ்வளோ அழகான மலை இருக்குது, சுற்றி காடு இவ்வளோ பசுமையாக இருக்குது, ஒரே இயற்கையோட அழகு. இதையே பிடிக்கலன்னு எல்லாரும் பட்டணத்துக்கு போகிறாங்க. போகட்டும், நானே அந்த கிராமத்தில் இருந்துக்கிறேன் என்று ராமையா கோபமா புலம்பிக் கொண்டிருந்தான். ராமையாவுக்கு மனது வருத்தமாக இருக்கும் நேரத்தில் அவன் இங்குதான் வருவான். இது ஒரு அழகான புல்வெளியாகும். அவன் இங்கு வந்து நேரம் செலவழித்தால் அவன் மனம் அமைதியான நிலைக்கு திரும்பும். இயற்கை எண்ணெயே, உன்னை நான் எவ்வளோ வருஷமாக தேடிட்டு இருக்கேன். இந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும்
நீ ஒரு கற்பனைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும்தான் உன்னை உண்மைன்னு நம்புகிறேன். ஆனால் நீ என் கண்ணில் தென்படவே மாட்ற. சரி, பரவாயில்ல. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை நான் கண்டுபிடிப்பேன். ஆனால் இப்போது இந்த தென்றல் காற்று என் மேலே வீசுறது எனக்கு அப்படியே நல்ல உறக்கம் வருது. நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன். அந்த புல்வெளியில் படுத்து உறங்கிய ராமையா மாலை நேரமாகியவுடன் எழுந்து தன் வீட்டிற்கு சென்றான். ஒரு வழியா வந்துட்டியா நீ? வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான். அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம் பேச போகிற? ராமையா, உனக்கே தெரியும், இப்போ ஒரு வாரமா நமக்கு எந்த வேலையும் இல்லை. அதனால 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்த நம்மளால இப்போ 2 வேளை சாப்பாடு தான் சாப்பிட முடியுது. இதுக்கப்புறமும் நமக்கு எவ்வளோ நாளைக்கு வேலை இல்லாமல் இருக்கும்னு தெரியல. அதனால நம்ம கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்க பட்டணத்தில் இருக்க தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறாங்க. நீயும் கொஞ்ச நாளைக்கு அங்கே போய் தங்கி வேலை செஞ்சு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வா. இல்லைனா இப்படியே போனாக்கா நம்ம 2 வேளை சாப்பிட்ற சாப்பாடு ஒரு வேளையாக மாறிடும். அப்புறம் அப்படியே போனால் நம்ம கடைசியாக பட்னியாக தான் இருக்கணும். அம்மா, நான் இந்த கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு வேலைக்கு போகிறதா? என் உயிரே போனாலும் போகும் தவிர இந்த கிராமத்தை விட்டு நான் பட்டணத்துக்கெலாம் போக மாட்டேன். என்னாலலாம் முடியாது. இதுக்கப்புறம் இதை பற்றி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத. என்று திட்டவட்டமாக கூறிவிட்டான் ராமையா. ஒரு சில நாட்கள் சென்றது. 2 வேளை உணவு சாப்பிட்டு வந்த ராமையாவும் அவர் தாயும் தற்போது ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதை பார்த்த ராமையா இப்படியே சென்றால் தன்னுடைய வயதான தாய் உணவில்லாமல் இறந்து போக நேரிடும் என உணர்ந்தான். அதனால் வேறு வழியில்லாமல் அவன் நேசித்த கிராமத்தை விட்டு பட்டணத்திற்கு செல்ல ஒப்புக்கொண்டான். அம்மா, நீ பார்த்து பத்திரமா இரு. நான் போயிட்டு அந்த தொழிற்சாலையில் வேலை பார்த்து 2 நாளில் காசு சேர்த்து நம்ம கிராமத்தில் இருக்க யாராவது அங்கே இருந்து இங்கே வருவாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். சாப்பிடாம மட்டும் இருக்காத, சரியா? நான் போயிட்டு வரேன். ராமையா, அம்மா மேலே கோவத்தில் போறியாப்பா? உனக்கே தெரியும் நம்ம நிலைமை என்னன்னு. கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கிராமத்தில் ஏதாவது வேலை கிடச்சிடும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அங்கே வேலை செஞ்சு பணத்தை சம்பாரித்து சேர்த்து எடுத்துட்டு வந்துரு. அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கும் நம்ம நிலமை புரியுது. அதனால தான் எவ்வளோ நேசிக்கிற அந்த கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு போகிறேன். நீ பத்திரமா இரு. என்னை பற்றி எதுவும் யோசிக்காத. உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. நான் போய் வரேன். பட்டணத்திற்கு சென்ற ராமையாவுக்கு பட்டணத்து வாழ்க்கை துளியும் பிடிக்கவில்லை. அவன் கிராமத்தில் உறங்கி கண்விழிக்கும் பொழுது கேட்கும் குயிலின் சத்தமும் ஓடும் ஓடையின் சத்தமும் இயற்கை வாசனையோடு வீசும் தென்றல், காற்று, இவை அனைத்தையும் ராமையா பிரிந்து மிகவும் வருத்தமடைந்தான். பட்டணத்தில் உறங்கும் பொழுது கூட ராமையாவின் காதில் அந்த தொழிற்சாலையின் சத்தமும் மக்கள் நடமாட்டத்தின் சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. ராமையா ஒரு நாளும் மன நிம்மதியுடன் பட்டணத்தில் வாழவில்லை. நாட்கள் செல்ல செல்ல தன் தாயையும் தனது கிராமத்தையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை ராமையாவுக்கு ஏக்கமாக மாறியது. அது மட்டுமில்லாமல் தனக்கு பிடித்த புல்வெளியில் படுத்து உறங்க வேண்டும் என்பதை கனவாகவே தன் கண்களில் சுமந்து கொண்டு நாட்களை ஓட்டினான் ராமையா. ஆனாலும் ராமையா தன் தாய் நிலையை கருத்தில் கொண்டு சில மாதங்கள் எப்படியோ பட்டணத்தில் உள்ள தொழிற்சாலையில் வேலை செய்து பணம் சேர்த்து போதுமான அளவு பணம் சேர்த்தான். அதன் பிறகு சிறிதும் தாமதிக்காமல் ஆர்வத்துடன் தனது தாயையும் தனது கிராமத்தையும் சந்திக்க ராமையா சென்றான். தன் கிராமத்திற்கு சென்ற பிறகு தன் தாயை சந்தித்த ராமையா அதன் பிறகு ஆர்வமாக தனது கிராமத்தைச் சுற்றிப் பார்க்கச் சென்றான். தனது கிராமத்தை சுற்றிப் பார்த்த பிறகு ராமையாவின் ஆர்வம் வருத்தமாக மாறியது. ஏனென்றால் அந்த கிராமத்திலிருந்த மலையையும் காணவில்லை. காடுகளும் அழிக்கப்பட்டிருந்தது. அங்கு இருந்த சமவெளி இடங்களிலும் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருந்தது. மொத்தமாக அந்த கிராமத்தின் அழகே சீர்குலைந்து இருந்தது. அவன் படுத்து உறங்கும் புல்வெளி மட்டுமே அப்படியே இருந்தது. இது அனைத்தையும் பார்த்த ராமையா மன உளைச்சலுக்கு ஆளானான். அதன் பிறகு
தனது வீட்டிற்கு வந்து தன் தாயிடம் என்ன நேர்ந்தது எனக் கேட்டான். நீ பட்டணத்துக்கு வேலைக்கு போன ஒரு சில நாள்லயே பட்டணத்துலேருந்து ஒரு சில பேர் வந்தாங்க. வந்து நாங்கள் பட்டணத்தில் மிகப்பெரிய தொழிற்சாலை கட்ட போகிறோம், அதுக்கு கல் மண்ணெல்லாம் தேவைப்படுது, அதனால இந்த மலையை நாங்கள் உடச்சி எடுத்துக்கிறோம், தொழிற்சாலை கட்டி முடிச்சதும் இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் நிரந்தர வேலை தரோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாளுக்கு அப்புறம் திரும்ப வந்து எங்களுக்கு நிறைய மரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி காட்டில் இருக்க எல்லா மரத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய மண் தேவைப்படுதுன்னு நிறைய சமவெளியில இருந்த மண்ணை வாரி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால தான் இங்க இருந்த சமவெளி எல்லாம் வெறும் பள்ளம் பள்ளமா கிடக்கு. ஆமா, நம்ம கிராமத்தில் இருக்க யாருமே அதை தடுக்கலை. எது தடுக்கிறதா? நம்ம கிராமத்து மக்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்க கையால தான் மலையும் உடைச்சாங்க, மண்ணையும் வாரினாங்க, மரத்தையும் வெட்டினாங்க. இது நம்ம கிராமத்து மக்கள் அவங்க கையால் தான் இதெல்லாம் பண்ணாங்களா? ஆமாப்பா. தனது கிராமத்தின் அழகு சீர்குலைந்ததற்கு காரணம் தனது கிராம மக்களே எனத் தெரிந்ததும் கடும் கோபம் கொண்டான் ராமையா. ஆனால் அவனால் கிராம மக்கள் அனைவரையும் எதிர்க்க முடியாது என அவனுக்கு நன்றாகத் தெரியும். எனவே அன்றிலிருந்து கிராம மக்கள் அனைவரிடமும் தன்னுடைய பேச்சுவார்த்தையை நிறுத்தினான். அவன் தனிமையாக வாழ ஆரம்பித்தான். அதன் பிறகு வருடங்கள் உருண்டு ஓடின. ராமையாவின் தாயும் இறந்துவிட்டால். ராமையா விற்கும் வயதாகியது. எப்போ இந்த கிராமத்தோட இயற்கை அழகு தொலைஞ்சுதோ அன்னைக்கே என் சந்தோஷமும் கூடவே தொலைஞ்சு போச்சு. எனக்குன்னு இருந்த என்னோட அம்மாவும் இப்போ இல்லை, எனக்கும் வயசாகி போச்சு. எனக்குன்னு இருக்கிற ஒரே சந்தோஷம் இந்த புல்வெளி நிலம்தான். குறைஞ்சபட்சம் நான் சாகிற வரைக்குமாவது இந்த புல்வெளி நிலம் இப்படியே இருந்தாக்கா நான் இங்கவே என் காலத்தை கழித்து என் உயிரையும் விட்டு இங்கவே இறந்து போயிடுவேன் என தனக்குத்தானே பேசிக்கொண்டு அங்கேயே படுத்து உறங்க ஆரம்பித்தான் ராமையா. அப்பொழுது, ராமையா, எழுந்துரு. எவ்வளோ நேரம் தூங்குவ? நான் இவ்வளோ நேரம் உன்னை கூப்பிடுற, உனக்கு கேட்கலையா என்ன? அம்மா, கனவா? ஆனால் எங்கள் அம்மா என்னை நேரில் வந்து கூப்பிட்ற மாதிரியே இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா எப்படி என்னை நேரில் கூப்பிடுவாங்க? அவங்க இறந்து தான் பல வருஷமாகுது. எங்கள் அம்மாவை நேரில் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. எனக்கு இப்போ எங்கள் அம்மா ஞாபகமாக இருக்குது. ராமையா, உன்னை அழைத்தது உன் தாய் அல்ல, நான் யார் என்று உனக்கு தெரிகிறதா? ஏன் தெரியாமல்? நான் பல வருஷமாக தேடிட்டு இருந்த இயற்கை எண்ணெய், அது நீங்கள் தானே? என்ன ராமையா, என்னை பல வருஷமாக தேடின, என்னை நேரில் பார்த்தும் எந்தவித சந்தோஷமும் இல்லை உன் முகத்தில். நான் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும் இந்த கிராமம் அதனோட அழகோட உச்சத்தில் இருக்கும்போதும் உங்களை தேடினேன். ஆனால் அன்னைக்கெல்லாம் நீங்கள் வரலை. இன்னைக்கு நானும் என் சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இந்த கிராமமும் அதனோட அழகை இழந்துடுச்சு. இப்போ என் முன்னாடி வர்றதுக்கு காரணம் என்ன? ராமையா, எதுக்கு நீ இப்போ என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கான காரணத்தை முதல்ல நீ சொல்லு. எதுக்கா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இந்த கிராமத்தோட மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த கிராமத்தோட இயற்கையை அழிக்கும் போது நீ வந்து தடுத்திருந்தா இந்த கிராமத்தோட அழகும் போயிருக்காது, என்னோட சந்தோஷமும் போயிருக்காது. என் அம்மா கூட இருந்த கொஞ்ச நாளும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். நான் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன். இந்த கிராமமும் எல்லாத்தையும் இழந்துடுச்சு. அப்போல்லாம் எதுக்கு நீ வரல? அன்னைக்கு நீ வந்து தடுத்திருந்தனா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது, இந்த கிராமத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ராமையா, இந்த கிராமத்தில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் இயற்கை வளங்களை அழித்து அதன் மூலமாக முன்னேற்றம் காணுறாங்க. அதை என்னால் தடுக்க முடியாது. ஆனால் அதன் பிறகு வர பின்விளைவை எல்லா மக்களும் ஒரு நாள் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. நான் இப்போ வந்தது மக்களுக்காகவோ இயற்கைக்காகவோ இல்லை, உனக்காக தான். எனக்காகவா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்புறமா நான் உனக்கு விளக்கமாக எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்தா, முதல்ல நீ இதை சாப்பிடு. என்னது இது? இதே எதுக்கு நான் சாப்பிட்ணும்? நான் இப்போ எதையும் சாப்பிட்ற மனநிலையில் நான் இல்லை. இது ஒன்றும் சாதாரண உணவு இல்லை, இது ஒரு விசேஷ பிரசாதம். இதை நீ சாப்பிட்டு கண்மூடி என்ன வேணாலும் அது உனக்கு நடக்கும். இதை ஏன் எனக்கு கொடுக்குறீங்க? ராமையா, நீ இந்த இயற்கை மேலே வச்சிருந்த காதலை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போனேன்.
அதனால தான் நீ உன் சந்தோஷத்தையும் இழந்த. உன்னோட சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கலான் தான் நான் இங்கே வந்தேன். நீ இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு கண் மூடி நீ உன் தாய் கூட வாழ வேண்டிய வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டாலும் உன் வாழ்க்கையில் பின்னோக்கி போய் உன் தாய் கூட வாழ வேண்டிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவ. அந்த அளவுக்கு இந்த பிரசாதத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. நீ சாப்பிடு. சாப்பிட்டு உனக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டு. நான் என்ன ஆசைப்பட்டு வேணுனாலும் அது நடக்குமா என்ன? கண்டிப்பாக நடக்கும். அதன் பிறகு ராமையா அந்த விசேஷ உணவை அருந்தினான். சின்ன வயசுலேருந்தே இந்த கிராமத்தோட அழகை ரசித்து தான் வளர்ந்தேன். இயற்கையோட ஒன்றி தான் வாழ்ந்தேன். நான் எப்படியும் இன்னும் ஒரு சில வருஷத்தில் இறந்துருவேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த கிராமத்தோட அழகு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும். நான் அதை என் கண்குளிர பார்க்கணும். இதுதான் என்னோட ஆசை. ராமையாவின் வேண்டுதலை கேட்ட இயற்கை அன்னையே மெய்சிலிருந்து போனாள். ராமையா, உனக்கு இந்த கிராமத்தில் இருக்க இயற்கை மேலே இருக்க அன்பு அளவில்லாமல் இருக்கு. நானே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டேன். அதனால் உன்னோட ஆசையும் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ஒரு வரமும் தரேன். ஆமாம், அப்படி என்ன வரம் தர போகிறீங்க எனக்கு? இதுக்கப்புறம் வரம் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? ராமையா, முதலில் நான் கொடுக்கும் வரத்தை காது கொடுத்து இந்த கிராமத்தின் இயற்கையின் மீது அளவில்லா அன்பு கொண்டுள்ள உனக்கு இதன் பிறகு உனக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. நீ காட்டில் கரைந்து இந்த இயற்கையில் கரைந்து இந்த இயற்கையின் ஒரு அங்கமாகவே மாறுவாய் என வரம் கொடுத்துவிட்டு இயற்கை அன்னை அங்கிருந்து மறைந்து விட்டாள். அதன் பிறகு மலைகளும் காடுகளும் உருவாகின. அந்த கிராமம் மறுபடியும் அதன் அழகை பெறத் தொடங்கியது. அதை தன் கண் குளிர பார்த்து கொண்டே ராமையா காற்றோடு காற்றாக கரைந்தான். ஒரு நிமிஷம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனல் நல்ல வளர்ச்சி அடையும். இந்த மாதிரி இன்னும் சூப்பரான கதைகளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.